ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேபிள் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷஸ் இதில் இருக்குது. ஸோ கம்மியாகிட்டு, முன்னாடி தான் நிறைய இருக்கும், இப்போ கம்மியாகிட்டு. ஸோ இப்போது இதில் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் அப்படி சொல்லி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒரு டேங்க் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் நார்மல் வாட்டர், ஸோ மோஸ்ட்லி இந்த கெமிக்கல் இல்லாத வாட்டராக எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இந்த வாட்டர்லாம் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லி குளோரோஃபில் போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் குட் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நல்ல வாட்டராக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வெல்லேருந்து கிணறுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மோலி ஃபிஷ், நான் இதில் ஆக்சுவலி என்னென்ன ஃபிஷ் போட்டு வச்சுருக்கேன்னா மோலி அண்ட் கப்பி போட்டிருக்கேன். அரௌண்ட் மோலியில் 6 இருக்குது, கப்பியில் 5 இருக்கும்னு ஐ தாட். ஸோ எனக்கு அப்படி தான் இருக்கும்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் இப்போது முன்னாடி அதிகம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ ஒய் எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ், ஸோ என்கிட்ட இருக்க மோலிலாம் கொஞ்சம் பெருசாகிட்டு, பட் இன்னும் ஒரே ஒரு மோலி மட்டும் கொஞ்சம் தான் பெருசாகிருக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ பட் வெளில வரணும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு அந்த இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வீடியோ, பட் கேமரா. ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, நல்லாவே பெருசாக இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஏன்னா எனக்கு தெரியாது, பட் பெருசாக இருக்கு. தெரியுதா? ஸோ இப்படி பார்க்க கூட உங்களுக்கு இப்படி பார்த்தா ஈஸியாக இருக்கும். பெருசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ மோலிக்கு நான் இது வரைக்கும் சின்ன குட்டி இதுலேருந்து நான் ஃபீட் பண்ணது தான் நமக்கு கொடுக்கணும் ஆக்சுவலி. ஸோ தேட்ஸ் த கரெக்ட் வே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு மோலி ஃபுட் இந்த இருக்குல்ல, இந்த ஃபுட்டை ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கடுத்து மோலிக்குன்னு தனியாக ஃபுட் வாங்கி கொடுத்தேன். மோலி ஃபுட் காலி ஆகிட்டு அப்புறம் இந்த கப்பி ஃபுட் வாங்கி கப்பிக்கும் கொடுத்தேன், மோலிக்கும் கொடுத்தேன். அதாவது கொடுக்கூடாதுன்னா, பட் தேட்ஸ் மை மிஸ்டேக். ஸோ அதனால் நான் என்ன உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் சின்ன வயசில் எதெல்லாம் கொடுத்து பழகிருக்கீங்களோ அதிலே கண்டிப்பாக பண்ணுங்கள். பட் எந்த ஃபுட்னாலும் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ கப்பினா அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒத்துக்குச்சு, நான் கொடுத்தேன். ஓகே, ஸோ பாருங்கள் அதான். ஸோ இப்போ நான் லைட்டாக இப்படி எடுத்து நான் இதை ஆக்சுவலி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நான் ஷேக் பண்ணுறேன். இந்த சைடு வந்துடும் எல்லா ஃபிஷ்ஷஸும். ஏன்னா நான் ஃபுட் அங்கே ஷேக் பண்ணிட்டு தான் ஃபுட் போடுவேன். ஸோ தட்ஸ் வை இங்கே வந்துடும். அந்த சவுண்டுக்கு அட்ராக்ட் ஆகி இந்த சைடு வர மாதிரி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி கப்பி அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள், அதாவது ஃப்ரைஸ்க்குலாம் நீங்கள் மோஸ்ட்லி தண்ணி மாற்றாதீங்க, அது ஆல்ரெடி செட்டப் ஆகிருக்கும். ஸோ அதை தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பெருசாக அப்டேட் கொடுத்தேன். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. பாய்.